எதிர்க்கட்சி தலைவர்கள் போயிட்டு எங்கால பார்த்தா தான் பிரச்சனை, கூட்டணி கட்சியில் இருக்க தலைவர் தானே போய் பார்க்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப லாஜிக்காக பேசியிருக்காரு. ஆனால் இந்த லாஜிக் இந்த மீட்டிங்கில் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரா, இப்போ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தா தான் நீங்கள் ஆச்சரியப்பட்டுங்க அவங்க போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்கணும். கூட்டணி கட்சியில் இருக்க தலைவர் தானே அவர், சும்மா ஏதாவது கூட்டணி சம்மந்தமாக பேசுறதுக்கு போய்ப்பார். இது ஒரு வேட்டுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆச்சரியப்படுறீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார். ஆனால் ஊருக்குள்ளே அப்படி சாதாரணமாக அந்த மீட்டிங்கை பேசலை. அதிமுகவுக்குள்ளே பெரும் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நடந்துக்குங்க, அதான் நல்லது, சொன்னால் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண கூட்டதாகவும், அதுக்காக ஓகேன்னு மண்டையாட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே போய் மீட் பண்ணதாகவும், அதிமுகவை மொத்தமாக பிளந்திருக்குல அதிமுக 4-5 அதெல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்கான முயற்சியாக இருக்கும்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருந்துச்சு. அதனால இந்த மீட்டிங்கை ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறத பார்த்தா கூட்டணி கட்சி செல்வார் அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உள்ளர்த்தம் ஏதோ நீங்கள் நினைக்கிற மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போய் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி எதுவும் அட்வைஸ் பண்ண மாதிரியோ, அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய சம்பவம் நடக்க போகிற மாதிரியோ நீங்களாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் ஏப்ரல் ஃபூல். நயினார் நாகேந்திரன் அவர்களை சொல்லிட்டாரு, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா, நம்புங்கோ. அதோ கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுல அதில் என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்திச்சு பேசுகிறோம். எதிர்கட்சியை சந்திச்சு பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். அதுக்கடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு பிரச்சார மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுக ஆட்சி 4 வருஷம் நடந்துச்சுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில், அந்த ஆட்சியை காப்பாற்றினதே பாஜக தான் அப்படின்னு ரொம்ப நன்றி விசுவாசத்தோடு பேசியிருந்தார். என்னங்க அதிமுக ஆட்சியை காப்பாற்றினது நான் தான், அதிமுகவை காப்பாற்றினதே நான் தான் பேசிக்கிட்டு இருந்தவர் பொசுக்குன்னு எங்களை காப்பாற்றினதே பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டாரு. என்ன சரண்டர் ஆகிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருமா இல்லையா? வரும்ல. இவ்வளவு நாள் என்ன பேசிக்கிட்டு இருந்தார்? எடுத்த ஸ்டாண்ட் என்ன? பாஜகவோட கூட்டணியும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது, என்றைக்கும் கிடையாது. அதிமுக காப்பாற்ற எனக்கு தெரியும், நான் தான் காப்பாற்றிட்டேன்ல. அப்போவே 4 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம்ல, அம்மாவின் ஆட்சியை நாங்கள் சூப்பராக கொடுத்தோம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? பாஜக அவளை தான் அந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா நமக்கெல்லாம் டவுட். என்னங்க எதுவும் ஓகே சரண்டர் ஆகிட்டாரோ அப்படின்ற டவுட் வரும். அதை கேட்ட உடனே அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஆட்சியை காப்பாற்றுறதுனா இவர் ஆட்சி நடத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க, அப்படி இல்லை. இவர் ஆட்சி நடத்தையில் சிறப்பான பல திட்டங்களை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு யார் உறுதுணையாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வேலை பார்க்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட்டை கொடுத்து அந்த ஆட்சியை காப்பாற்றினாங்க அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதை நம்புகிறவங்க நம்பலாம், ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம், நம்புறவங்க நம்பிக்கைங்க. அதாவது அதிமுக காப்பாற்றுனதுங்கிற எந்த சென்ஸில் எடுத்துக்கலாம். அன்னைக்கு அந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே திட்டங்களை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. அதை கொடுத்தது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அந்த வகையில் நாட்டு மக்களுக்கு திட்டங்களை தந்து அதிமுக ஆட்சிக்கு பெருமை சேர்த்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள்.